So I'm a teacher by profession. என்கிட்ட யாராவது வந்து இதை நீ பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நான் எப்படியாவது பண்ணி காமிப்பேன். 9 மாசத்துல எங்க அம்மா இந்த பொண்ணு நடக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னாங்க. உடனே நடந்துட்டேன். 9 மாசத்துல சொன்னது புரிஞ்சிருச்சு. ஆமா, அப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா வந்திருக்காங்களா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பர்சன் என் லைஃப்ல நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது வந்து எங்க அம்மா. ஒரு 12 வயசு இருக்கும்போது என்ன எப்ப பார்த்தாலும் 98 வாங்கிட்டு இருக்க 100க்கு போட்டு அடி, செம்ம அடி. டீச்சரே நினைப்பாங்க, ஐயோ பேசாம நான் உனக்கு அந்த 2 மார்க் கொடுத்துறேம்மா, உங்க அம்மா உன்னை ரொம்ப போட்டா அடிக்கிறாங்கன்னு. பட் அந்த 2 மார்க் வாங்குறது இன்னமும் எனக்கு ரொம்ப கஷ்டம். I'll always be a 98, 99%. எங்க அம்மா வந்து she's a single mom. அப்ப என்னோட வீட்ல இருந்த அக்கா வந்து சரியா சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உப்பு ஜாஸ்தி இல்ல உப்பு கம்மியா போடுவாங்க. சோ அதனால எங்க அம்மா ஏதோ கோவம் போல இருக்கு, ஒரு 10 நாளாவே உப்பே இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் வந்து எங்க பாட்டிக்கெல்லாம் கால் பண்ணி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க நான் சமைச்சு தரேன் அப்படின்னு. So the first dish I made was a vegetable biryani. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் தான் செஞ்சேனானே என்ன மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் டெக்கார்லாம் பண்ணி வச்சிருந்தா எங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு she was actually very impressed. அதுக்கப்புறமா என்னோட குக்கிங் சாகா started. Every Christmas ஒரு 20 பேர் வருவாங்க வீட்டுக்கு. பிரியாணி. மை லவ் லாங்குவேஜ் இஸ் டு குக் ஃபார் பீப்புள். இன்னமும் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு லேர்ன். அந்த 9 மாசத்துல 98 வாங்கினது இன்னமும் 98ல தான் இருக்கு. 9 மாசம் நீங்க நடக்க ஆரம்பிச்சது? ஆமா, நான் நடக்க ஆரம்பிச்சது இன்னும் 98ல தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் விழுந்து அடிபட்டு மை போன் broke into 3 pieces. எலும்பு உடைஞ்சதோட இட் ஃபெல்ட் லைக் என்னோட லைஃப்ல இருக்கிற பர்பஸ் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வாட் ஐ தாட் வாஸ் எனக்கு குக்கிங் பிடிக்கல, எனக்கு டான்சிங் பிடிக்கல, ரைட்டிங் பிடிக்கல, சிங்கிங் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஏன்? பிகாஸ் ஐ ஹேவ் an extra titanium rod in my hand. But I started asking myself, ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுது? எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது வந்து ஒரு செட்பேக்னால என்னால எதுவுமே பண்ண பிடிக்கல. I take inspiration from my students. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நீ என்ன முன்னாடி எல்லாம் நிறைய டான்ஸ் வீடியோ எல்லாம் போடுவே, இப்பெல்லாம் எதுவுமே போடுறது இல்ல, குக்கிங் வீடியோ போடுவே, எதுவுமே போடுறது இல்லையே. நான் கேட்டேன், நீ தான் இன்ஸ்டாகிராம்லயே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? They stalk me. Okay, என்னோட ஸ்டாக்கர்ஸ், நான் என்ன பண்றது? So அப்ப வந்து நேத்து தான் I went for a dance class. After 2 months of surgery, I went for it and it was mental struggle more than a physical struggle. நடுவுல I was like, இல்ல நம்ம கிளம்பி ஓடிடலாம், நம்ம வேண்டாம், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, திருப்பி தடுக்கி விழுந்துட்டோம்னா இன்னொரு எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? I think one art that I'm learning is to impress myself and my mother, to walk properly and to get back up again every time I fall. So thank you so much.